லியோ படம் ஃபெயில் ஆனதுக்கு ரீசன் எல்லாருமே ஐப்புன்னு சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுக்கு தான் காரணமாக இருக்குமே தவிர இட்ஸ் நாட் த ரீசன் ஃபார் த ஹோல் ஃபெயிலியர். உடனே லியோ படம் ஃபெயிலியர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வருவீங்கன்னு தெரியும். ஃபினான்ஷியல் சக்ஸஸை பற்றி பேசல, படத்தோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை பற்றி பேசுகிறேன். லியோ படத்தில் எந்தெந்த விஷயம்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, அதை எப்படிலாம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். லியோ படத்தில் இருக்க மிஸ்டேக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு படம் வெளியே வருதுன்னா அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒரு ரைட்டருக்கு ஒரு ஒன்லைன் தோணணும். அந்த ஒன்லைன் ஒரு பிளாட்டாக மாறும். அந்த பிளாட் ஒரு டீட்டெயில்டு சினாப்சிஸ் ஸ்டோரியாக மாறும். அது சீனாக பிரித்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டில் மாறும். அந்த சீனுக்குள்ளே ஒரு டிரெக்டர் கேமராமேன் சேர்ந்து ஷார்ட் டிவிஷன் பண்ணி டிரெக்டர் டிரெக்ட் பண்ணி எடிட்டர் எடிட் பண்ணி சவுண்ட் டிசைனர் சவுண்ட் போட்டு கடைசியாக படம் வெளியே வரும். இதில் எந்த ஸ்டேஜில் சொதப்பினாலும் படம் சொதப்போம். லியோவில் இதில் எந்த ஸ்டேஜில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இது எதுலையுமே பிரச்சனை இல்லை. இது எல்லாத்துக்கும் பேரலா ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்டென்ஷன் ஆஃப் அ ஃபிலிம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரெக்டர் ஒரு விஷயத்தை நினச்சி படம் பண்ணுவார். அந்த விஷயத்தை தான் ஒரு ஷார்ட்டாக இருக்கட்டும் சரி, ஒரு சீனாக இருக்கட்டும் சரி, ஓவரால் படத்தில் கன்வே பண்ணுற மாதிரி வச்சு எடுத்திருப்பாரு. அதுதான் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கும் கன்வே ஆகணும். லியோவில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டென்ஷன், அந்த கிளாரிட்டி சுத்தமாக எங்கேயுமே இல்லை. லோகேஷ், உங்களோட இன்டென்ஷன் ஆடியன்ஸ் படம் பார்க்கும்போது அவர் லியோதாஸ் இல்லைன்னு நினச்சி படம் பார்க்கணுமா, இல்லை அவர் லியோதாஸ் தான் தெரிஞ்சு மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதை என்ஜாய் பண்ணணுமா? ஐ திங்க் உங்களோட இன்டென்ஷன் நாங்கள் படம் பார்க்கும்போது அவர் லியோதாஸ் இல்லைன்னு நினைக்கணும் கடைசி கிளைமேக்ஸ் வர. அதுதான் இங்கே பிரச்சனையே. உங்களோட இன்டென்ஷன் அதுவாக இருந்துச்சுன்னா படத்தோட டைட்டில் லியோவாகவே இருந்திருக்கக்கூடாது. அவரை காட்டும் போதெல்லாம் அனிருத் லியோன்னு கத்திட்டு விஜய் மாதிரி ஒரு ஸ்டார் இருக்கும்போது நம்ம எப்படி அவர் லியோவாக இருக்க மாட்டாருன்னு நம்ப முடியும்? ஆக்சுவலாக இந்த படம் விஜயை வச்சு பண்ணியிருக்க வேண்டிய படமே இல்லை. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு பண்ணிட்டு கடைசியில் அவர் லியோ இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சா அதில் சஸ்பென்ஸே இருக்காது. அண்ட் இந்த விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயம் படத்தில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாதது எதுனா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பலி கொடுக்குற விஷயம்லாம் ரொம்ப பழசாக இருந்துச்சு. அதை லோகேஷே அக்செப்ட் பண்ணியிருந்தாரு ஒரு இன்டர்வியூவில். அந்த ஃப்ளாஷ்பேக் வைக்கலாமா வேணாமாங்கிறது நான் படம் ஷூட்டிங் போகிற வரைக்கும் எனக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஃபேக்டராகவே இருந்தது. டு ஆல் த ஃபிலிம் மேக்கர்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பலி கொடுக்கறது, கல்ட்டு, எக்குசா, இது எல்லாமே உங்களுக்கு பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் அது உள்ளே இருந்துட்டு ரிசர்ச் பண்ணி படத்தை டெவலப் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் நாங்கள் அந்த விஷயத்தை எல்லாமே 2.5 மணி நேரம் தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்களோட ஷூஸ்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அது கன்வின்சிங்காக இருக்கணும். அந்த கன்வின்சிங்காக சொல்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கணும். இல்லை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. பட் இப்போ இது எல்லாமே எப்படி கரெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். படத்தில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனே தேவையில்லை. பட் லோகேஷ் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டுன்னு ஒரு 20 மினிட்ஸ் தேவைப்பட்டது ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. ஏன்னா மார்க்கெட் ப்ரெஷர் இது எல்லாமே புரியுது. ஏன்னா நம்ம ஹாலிவுட்ல இல்லை. பட் வைக்கணும்னு வைக்காம ஒழுங்காக இன்டெகிரேட் பண்ணியிருந்திருக்கலாம். படத்தோட சீக்வன்ஸை இப்படி ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எப்படின்னா மன்சூர் அலிக்கான இன்ட்ராகிரேட் பண்ணுற சீனை ஓப்பனிங் சீனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டில் போயிட்டு படம் ட்ராவல் ஆகிற மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். அண்ட் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்குள்ளே போகும்போது அந்த நரபலி சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே ஃபோர்ஷேடோ பண்ணி காமிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா கடைசியே காட்டும் போது ஒரு மாதிரி ஆடாக இருந்துச்சு. முன்னாடியே இவங்களுக்கு இந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம். இந்த நரபலி மேட்ரு இல்லாமல் இன்னொரு ஆல்டர்னேட் ஸ்டோரி கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாஷ்பேக்கில் லியோக்கு ஒரு அண்ணன் இல்லை தம்பி இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி. எப்படின்னா அவங்களோட பிஸ்னஸில் லியோ வந்து ஒரு மசில் பவர், அவங்க அண்ணன் இல்லை தம்பி வந்து ஒரு பிரெயின் பவர். இவங்க 2 பேர் தான் பிஸ்னஸோட லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட். ஒரு பிஸ்னஸ் ஒரு சின்ன பிரச்சனை வருது, அதனால சொந்த பையனையே சாவடிச்சிடுறாங்க. அதனால லியோ மொத்தமாக பழி வாங்குறாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொண்டு போயிருந்துருக்கலாம். இதுவே எங்கேயோ யூஸ்வலான டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கும், கேட்கறதுக்கு அப்படி தான் இருக்கும். பட் நரபலியோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்திபன் அவர் ஃபேமிலி கூட இருக்கிறாருன்னு காமிச்சிருந்துருக்கலாம். இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நடுவில் அது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஃப்ளாஷ்பேக் வராமல் இருந்திருக்கும். ஒன்ஸ் பார்த்திபனோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமே நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு அவர் லியோ தான்னு. அப்படி வராமல் இருந்திருக்கணும்னா படத்தோட டோனும் அவரோட ஆக்டிங்கும் சட்டிலாகவே இருந்திருக்கணும். ஓப்பனிங் சீனே அவர் ஐநா கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுலாம் ஒரு ஹீரோயிக் ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்திபனாவே இருக்கணும்னா இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கே கூடாது. பட் இங்கே என்ன நடந்துச்சுன்னா எல்லாருமே இவரை தேடி வராங்க. இவரும் மோக்கோபாட் ஷாட்டில் எல்லாருமே துரத்தி அடிக்கிறாரு. அட் த சேம் டைம் த்ரிஷா கிட்டையும் கன்வின்ஸ் பண்ணுறாரு. கம்பளி பூச்சி போடுற மாதிரி இருக்கான்னு சொல்லி அழவும் செய்கிறாரு. இது எல்லாமே பண்ணால் நம்மளால் எப்படி நம்ப முடியும்? ஹீரோயிசம் காட்டணும்னா அதை காட்டுங்க, இன்னோசென்ட்டாக இருக்கணும்னா அதை காட்டுங்க. இங்கே ரெண்டுமே காமிச்சு நம்மள சுத்தமாக குழப்பிட்டாங்க. அதெல்லாம் தவிர்த்து ஒரு சட்டிலாக ஒரு வேலைக்கு போயிட்டு வர மாதிரியே காமிச்சிருந்துருக்கலாம். எக்ஸாம்பிள் பாஷா படம் பார்த்தீங்கன்னா அன்டில் இன்டர்வல் வர தலைவர் எங்கேயுமே எதுவும் பண்ண மாட்டார், அடி வாங்குவார், அமைதியாகவே போவார், ஹீரோயிசம் எங்கேயுமே பண்ண மாட்டார். அதுதான் ஆடியன்ஸை நம்ப வச்சது. ஸோ இங்கேயுமே
படத்துலையுமே அதே மாதிரி காமிச்சிருக்கலாம். பார்த்திபன் ஒரு பீஸ்ஃபுல்லான ஜாப்ல இருக்கிறாரு, ஒரு அழகான ஃபேமிலி கூட இருக்கிறாரு, நிம்மதியாக இருக்கிறாரு அந்த காஃபி ஷாப் சீன் வர வரைக்கும். அது கூடவே பார்த்திபனுக்கு ஒரு குட் திங் அவர் லைஃப்பில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொமோஷன் வர மாதிரி, அதுக்கு எடுக்கிற மாதிரி அந்த காஃபி ஷாப்பும் நடக்கிற மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். காஃபி ஷாப் சீனில் ஒரு சுட்டர் எதுவுமே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமே போலீஸ் கிராஸ் செக் பண்ணும்போது அவர் கரெக்டாக சுடுவார். பட் அப்பயுமே யாருக்குமே டவுட் வரல அவரோட பாஸ்ட் என்ன, அது எதுவுமே பற்றி அவங்க கவலையே படலை. அவர் தலை நிமிர்ந்து நடங்க பார்த்திபன்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. அவங்க கேட்காம இருக்கலாம், பட் நமக்கு ஒரு டவுட் வரும்ல இவர் எப்படி கரெக்டாக சுட்டாருன்னு. அந்த விஷயத்தை அவங்க கன்வின்சிங்காகவே எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. என்னதான் அவங்க வந்து அவர் இது தூக்கி போடுற மாதிரிலாம் காமிச்சாலுமே அது படத்தில் பார்க்கும்போது கன்வின்சிங்காகவே இல்லை. ஸோ அதை எப்படி காமிச்சிருந்துருக்கலாம்னா, அந்த இடத்துல வெறும் சாண்டியை மட்டும்தான் அவர் சுடுறாரு, மற்றவங்கள சுடலை. ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அவர் சுட்டுட்டாரு. ஸோ அந்த இடத்துல இஸ் நாட் அ ட்ரைன்டு ஷூட்டர்னு சொல்லி முடிச்சிருந்துருக்கலாம். இந்த விஷயம் நடந்ததுனால பார்த்திபனை பற்றி அர்ஜுன் அண்ட் கேங்க்கு தெரிய வருது. ஸோ அந்த விஷயம் நல்லா தான் இருக்கா, அப்படியே வச்சுருந்துருக்கலாம். ஆஸ் அ சஜஷனாக இன்னொன்று விஷயத்தை ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். என்னன்னா, இந்த படமும் எல்சியூவில் பார்ட்டாக இருக்கிறதுனால ரோலெக்ஸ் கேங்க்கும் இந்த கேங்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்க மாதிரி காமிச்சிருக்கலாம். ஸோ ஏன்னா படத்துக்கு ஆல்ரெடி நிறைய ஐப் இருந்துச்சு, ஒரு கிளிம்ஸாக காமிச்சிருந்தானா அந்த ஒரு ஐப்பை கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணியிருந்திருக்கும். எனிவேஸ் அவங்களுக்கு லியோ உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு, லியோவை தேடி வராங்க, எல்லாம் ஓகே. என்னோட கொஷின் என்னன்னா, அவங்க எதுக்கு லியோவை தேடி வரணும்? தேடி வந்துட்டு நீ லியோ தானேன்னு எது கேட்கணும்? உங்களுக்கு லியோனால என்ன யூஸ்? ஆக்சுவலாக இதுதான் படத்தோட வீக்கஸ்ட் பாயிண்ட்டு. இதை ஆக்சுவலாக 2 விதமாக கரெக்ட் பண்ணலாம். ஒன்று, சஞ்சய் தத்தனுக்கோ அவங்களோட கம்பெனி ஒரு டவுன்ஃபாலில் இருக்குது, அவருக்கு இருக்க மூட நம்பிக்கையினால லியோ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுனால அவரை தேடி வராரு சாவடிக்கிறதுக்காக. இது இல்லாட்டி மடோனா செபஸ்டின் உயிரோட இருக்காங்க, லியோ அவங்களை சேஃபான ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, இதை தெரிஞ்சுட்டு அவங்க தேடி வரான்ற மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வர்றதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். இங்கே சுத்தமாக ஒரு பர்பஸ் யூஸ் இல்லாமல் அவங்க தேடி வராங்க. தேடி வந்துட்டு வெறும் லியோவான்னு மட்டும்தான் கேட்குறாங்க, அது தவிர என்ன யூஸ்னே காமிக்கல. லியோ பார்க்கணும். ஸோ படத்தில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்துருக்கலாம்னா, எய்தர் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை தூக்கியிருந்துருக்கலாம், இல்லாட்டி தங்கச்சி உயிரோட இருக்கா அவளை தேடி வர மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம், இல்லாட்டி அவங்க டவுன்ஃபாலில் இருக்காங்க லியோவை சாவடிக்கணுன்ற மாதிரி தேடி வந்திருந்துருக்கலாம். கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத் 2000 கிலோமீட்டர் தாண்டி லியோ வீட்டுக்கு வெளியே வந்து கால் பண்ணிவிட்டு உன் பையனை தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இது ஒரு இடத்துலையே அவர் இருந்துட்டு ஃபோன்லேயே கம்ஃபர்டபுளாக உட்காந்து சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம், அட்லீஸ்ட் உயிரோட வச்சு இருந்திருப்பேன். ஆக்சுவலாக கைதி விக்ரம் மாதிரியே ஒரு நல்ல படமாக வந்திருக்க வேண்டிய பொட்டென்ஷியல் லியோக்கு இருந்திருக்கு. பட் அதோட செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக அதை ஸ்பாயில் பண்ணிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்திபனோட ஃப்ளாஷ்பேக்கை காமிக்காமல் லியோவோட ஸ்டோரியை மிஸ்ட்ரியாகவே வச்சுருந்துருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணியிருந்திருக்கும். வழக்கம் போல் கிளைமேக்ஸில் ஹீரோ வில்லனை சாகடிக்கிற மாதிரி காட்டாமல் ஒருத்தவங்களை மட்டும் சாகடிக்கிற மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். எக்ஸாம்பிள் சஞ்சய் தத், அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அர்ஜுன் பார்த்திபனோட பையனை சாகடிக்கிறாரு. விஜய்னால தான் பையனுக்கு இப்படி ஆச்சுன்னு த்ரிஷா விஜய் டிவோர்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே விஜயை ரொம்ப பாதிக்குது, அவர் ஹார்ட் பிரேக்கில் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அர்ஜுன் அவங்க கம்பெனியை ஃபுல்லாக அவர் டேக் ஓவர் பண்ணி அவர் பாஸ் ஆகுறாரு. கிளைமேக்ஸை இப்படி முடிச்சிருந்துருக்கலாம். அர்ஜுன் யாருக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி சஞ்சய் தத் இறந்துட்டாருன்னு நியூஸை சொல்கிறாரு. அது யாருன்னா ரோலெக்ஸ். அடுத்த சீனே சோகத்தில் இருக்க விஜய்க்கு ஒரு கால் வருது கமல்ஹாசன் கிட்ட இருந்து, அவங்க டீமில் ஜாயின் பண்ண சொல்லி. இந்த மாதிரி செகண்ட் ஹாஃபை கொண்டு போய் முடிச்சிருந்தாங்கன்னா படம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகியிருந்திருக்கும். லியோ 2க்கான லீடும் நேச்சுரலாகவே ஐப் கிரியேட் ஆகி முடிஞ்சிருந்திருக்கும். ஓவராலாக என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் குடோன்லன்னு 100 பேரை போட்டு அடிக்கிற பார்த்திபன் நான் லியோ இல்லைன்னு சொன்னோன்னே நம்புறதுக்கு நம்ம த்ரிஷா இல்லை, தமிழ் ஆடியன்ஸ். ஸோ இனிமேல் மார்க்கெட் ப்ரெஷர்னால இந்த மாதிரி ஒரு ஆஃப் பேக்டான படம் கொடுக்காதீங்க. ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணுறீங்கன்னா அதை மாசாவே பண்ணி கொடுங்க. 50-50 80-20ன்னு ரேஷியோலாம் போட்டு பிரிக்க முடியாது, ஏன்னா இது படம்னு எடுத்துட்டிங்கன்னா 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று ஒர்க் அவுட் ஆகும், இல்லை ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். லோகே கூட விஜய் சேர்றாரு, இன்னொரு தடவை லியோ வருதுன்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. ஒரு ரசிகனா எனக்கு லியோ டிசப்பாயிண்ட் தான் பண்ணுச்சு. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி போன வீடியோ சொன்ன மாதிரி தான் ஃபிலிம் மேக்கர்ஸ் எப்பயுமே எவால்வ்டாக தான் இருப்பாங்க ஆடியன்ஸை விட. சமைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் டேஸ்ட்டுக்கு சமைச்சு கொடுங்க. ஹோப்ஃபுல்லி கூலியில் செமையாக சமைச்சிருப்பீங்கன்னு நம்புறோம் லோக்கி.